ஃப்ரெண்ட்ஸ், நான் கட்டியிருக்க saree எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி Black கட்டியிருக்கேன்ட்டு எல்லாம் Black இன்றைக்கி கட்டக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவீங்க. ஓகே, நான் வந்து சாமி கும்பிட போகிறதில்ல, நான் சும்மா தான் கட்டியிருக்கேன். ஓகேங்களா, அதனால தான் சாமி கும்பிட்டா நான் கட்டலை, சாமி கும்பிடாதனால கட்டிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக தெரியலைங்களா? தெரிய மாட்டேன்து. நான் எடுத்து ஃபுல்லாக காமிக்கிறேன். நாளைக்கு எங்கே போகிறோம் சொல்லுங்கள் எல்லாருக்கும். திருப்பதிக்கு போயிட்டு நாங்கள் வர போகிறோம். சொல்லு, அப்படியே சொல்லு. திருப்பதிக்கு போகிறோம் நாளைக்கு. ஆனால் சாமியெல்லாம் பார்க்க முடியாது. சும்மா போயிட்டு மேல் திருப்பதி கீழே திருப்பதி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்படியே ஜாலியாக வரலான்ட்டு இருக்கோம். ஜாலியாக இருக்கா அவனுக்கு? ஜாலியாக தான். திருப்பதி போனாலே சந்தோஷமாக இருக்கும். அந்த மலை மேலெல்லாம் வண்டி ஏறி இந்த 2 பக்கம் திருப்பதி போகிறாங்க, மலை, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அந்த கத்தெல்லாம் பார்க்கல, இப்போ பார்க்குறோம். வாங்க, நாளைக்கு திருப்பதிக்கு வீடியோ காமிக்கிறேன்னு சொல்லு. நாளைக்கு போயிட்டு வந்து திருப்பதிக்கு போன வந்து வீடியோ காட்டுறேன் பாருங்கள். எல்லாரும் வாங்கன்னு கூட முடியாதுமா, சும்மாலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் போயிட்டு வந்து பாருங்கள் இந்த பாட்டியோட வீடியோ, ஜாலியாக இருக்கும். ஓகே, ஹாப்பி மாட்டு பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து கோலம்லாம் ஃபஸ்ட்லாம் நல்லா போட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவ்வளோ கோலம் போடுறதில்ல, என்னால் உட்காந்து போடவும் முடியறதில்ல. ஓகே, அம்மா நேற்றெல்லாம் அம்மா தான் போட்டாங்க, முந்தின நேரத்தெல்லாம் ஆச்சு. இன்றைக்கி சிம்பிளாக நான் தான் போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா? என்னம்மா பிரியாணி ரெடி ஆச்சா? சிக்கன் என்ன கிரேவி? இது வந்து எல்லாருக்கும் வணக்கம். பனியன் தான் போட்டுருக்கேன். நான் இந்த கிச்சனுக்கு வந்தாலே ஷர்ட் போட மாட்டேன், அதனால வந்து நம்ம தப்பா நினைச்சுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாட்டு பொங்கல். நம்ம வந்து மதுரை ஸ்டைலில் வந்து ஒரு சின்ன ரெசிபி, சிக்கன் வந்து மிளகு தொக்கு, ஓகேவா? அதை வந்து மட்டன் பிரியாணி சீரக சம்பா, சிக்கன் வந்து மிளகு ஃப்ரை, பாயில் எக். ஓகே, ஓகேவா? கொஞ்சம் இப்போ சிக்கனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா? சிக்கன்ல கறி, மட்டன் வந்துச்சு, சிக்கன் கழுவி வச்சுச்சேன், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மட்டன் இதில் வேக வச்சு ரெசிபி வந்து ஒரு நாளைக்கு சொல்கிறேன், அன்றைக்கி போடுங்க நீங்கள். ஓகே. அப்புறம் நாங்கள் வந்து திருப்பதிக்கெலாம் நாளைக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெளியே போகிறோம், பிளான் பண்ணி இருக்கோம். இன்னும் எங்கே போகிறோன்னு பிளான் சரியாக பண்ணலை. ஆனால் அம்மா கிட்ட வந்து திருப்பதிக்கு போகிறோம் போய் சொல்லிட்டோம். லாஸ்ட்டில் முடியும் போது அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்ல போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். அந்த அம்மாவில் ஜாலியாக எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது பேங்க்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாமல் அந்த அம்மா வாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு எல்லாத்தையும் காமிக்கிறோம் உங்களுக்கு, வீடியோ வரோன்னு. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டு பொங்கல் அதுவும் எங்கள் அம்மா நல்லா ஏமாத்தியாச்சு. லாஸ்ட்டில் நம்ம சொல்லிடலாம், பாவம். ஸோ திருப்பதி போகணும், பட் இப்போ கார் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு, கிளச்சி கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஹீல்ஸ் போகாமல் இருக்கும். எல்லாம் திருப்பதி தான் போயிட்டு வரணும், அது ஒரு நாளைக்கு போகணும். ஆனால் நாளைக்கு எங்கே போகிறோம், வெளியே போகிறோன்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் வந்து பாருங்கள் எங்கே போகிறோன்ட்டு. ஓகே மாமா, அது பாய் சொல்கிறதுக்கு இல்லை. மட்டன் ரெடி ஆயிடுச்சா? மட்டன் வேக வச்சாச்சுப்பா. ஓ சரி, நம்ம கொஞ்சம் சூப் எடுத்து குடிச்சிடலான்னு பார்த்தேன். அப்புறம் நான் சாரியில் எப்படி இருக்கேன்னு சொல்லுமாம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்வேதாவையும் ஏமாற்றியாச்சு, ஃப்ராங்க் பண்ணியாச்சு. அவங்களும் வந்து திருப்பதிக்கு உண்மையாக போகிறோன்னு நினச்சின்னுக்கிறா. அவங்க டேடிக்கிட்ட போய் ஃபால்ஸை பற்றி பேசணும்னு சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே போய் என்னன்னு பார்ப்போம், அவளுக்கும் கடைசியில் சொல்லிக்கலாம். நான் வந்து எங்கள் அம்மா மட்டும் தான் ஃப்ராங்க் பண்ணணும்னு நினச்சேன், இவளே தலை வந்து மாட்டிக்கிட்டா. இவளுக்கும் இன்றைக்கி ஃப்ராங்க் தான். இஷாந்த், ஹாப்பி மாட்டு பொங்கல். ஐயே சொல்லு, வார்த்தை சொல்கிறோம்.
நடியா ஆ நீங்க பாருங்க ஸ்வேதா, டாடி கிட்ட வீடியோ எடுத்துன்னு போய் கேட்டாதான் நாளைக்கு ஃபால்ஸ் கூட்டின்னு போவாரு. என்னதான் வீடியோ எடுத்துன்னு போய் கேட்போம். அது நீ தான் சொல்லணும் அவர்கிட்ட. அவர்தான் திடீர்னு லூஸ் ஆயிடுவாரு. அது அவர்கிட்ட சொல்லு, நான் ரெடி தான். பயங்கர கதை. இங்க பாருங்க என்ன விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. இதே விளையாட்டு தான். ஆமா என்ன வேணும்னு சொல்லு. ராஜா சொல்லுங்க கேள்றி. டாடி நாளைக்கு எங்க கூட்டு போறீங்க எங்களை? நாளைக்கு ப்ரோக்ராம் போடலையா? ஏய் போட்டாங்கன்னு சொன்னாங்க, சொல்லுங்க. அத திருப்பதிக்கு அவன் ஃபால்ஸ் இந்த வாட்டியே கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? கீழ இருக்குதே பருவால. கோனை ஃபால்ஸ் இல்ல, தடா ஃபால்ஸ் இல்ல, மாமந்தூர். நான் திருப்பதி கீழே இருக்காமே. அங்க இருந்து 20 கிலோமீட்டர் தான். சிம்ல வையே வந்துருவான். சொல்லுங்க கூட்டு போவீங்க. சரி அத சொல்லுங்க. என்னன்னு வீடியோ வேற போயிட்டு இருக்கு. சொல்லுமாமா. இருப்பா இங்க எல்லாம் தேதி பண்ண சரி சொல்ல முடியாது. ஐயோ வாயில இருந்து கூட்டு போறேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க. இந்த வாட்டியே கூட்டு போங்க டாடி. நானும் ஒரு வாட்டி திருப்பதி போகும்போதெல்லாம் கேக்குறேன், கூட்டு போங்கன்னு. இந்த வாட்டியாவது கூட்டு போங்க டாடி. சரியா? கூட்டு போனோம். என்ன நீங்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு ஃபால்ஸ் வந்தா என்ன? பீச் தான் கூட்டு போமா பிடிக்காது, பார்க்க பிடிக்காது, மால் பிடிக்காது, ஃபால்ஸும் பிடிக்காதா உங்களுக்கு? நீங்க இந்த வாட்டி வரீங்க எங்க கூட, கூட்டு போனோம். சொல்லுமாமா கேக்குறால. எது சொல்ற மாதிரி இல்ல. மாட்டிக்கிட்டியா? என்ன மாட்ட போறீங்க? அந்த ஃபால்ஸ் கூட்டு போறீங்க. என்ன உங்களை எதுவுமே மாட்ட விட போறேன் நானு. ஆமா நடி, அந்த தண்ணி இப்ப சூப்பரா இருக்கான் நடி. போலாம் நடி. இந்த வாட்டியாவது கூட்டு போங்க நடி. அந்த ஃபால்ஸ பாக்கணும் நடி. எனக்கு ஃபால்ஸ் கிட்ட போக முடியாது. அந்த தண்ணி கீழே ஓடுதுல, ப்ளூ கலர்ல இருக்கான். இப்பதான் அந்த தண்ணி சூப்பரா. ஓகே ஓகே நாட் ஓகே. நடி கூட்டு போங்க நடி. கூட்டு போங்க நடி. சொன்னீங்கன்னா நான் இப்படியே போயிடுவேன். என்னால அனல் தாங்க முடியல. சரி கூட்டு போங்க. ஏன் நடி? சரி நாளைக்கு அங்க போய் திருப்பதியில போய் என்ன பாக்க போறீங்க? சொல்லுங்க. நாளைக்கு நீங்க கூட்டு போகணும் ஃபால்ஸ். ஃபால்ஸ் நாளைக்கு கூட்டு போவாங்கம்மா. கூட்டு போறீங்க ஓகேவா? அடம் பண்ணாதீங்க. கூட்டு போறோம் ஃபிக்ஸ். பை. கூட்டு போறாங்க. கூட்டு போனோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வாட்டியாச்சும் கூட்டு போங்க. தேவி எங்க பாருங்க. சீரக சம்பா மட்டன் பிரியாணி, அப்புறம் பாயில்டு எக்கு. இது என்ன சிக்கன் சொன்ன? என்ன சிக்கன்? மதுரை ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன். அப்புறம் ரைத்தா, வாழை இலை. சூப்பரா இருக்கு. என்னப்பா எனக்கு இவ்வளோ பிரியாணி வச்சுங்க பாருங்க. இவ்வளோதான் வச்சுட்டு போயிடுறாரு. சூப்பரா இருக்கு.
என்ன எல்லாம் உடஞ்சிட்டு இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்லியே கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். இது போன்லெஸ் தான், போன் இல்லை போன்லெஸ். செமையா இருக்குங்கம்மா. இங்க பாருங்க சிக்கன். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எல்லாம் சூப்பராக இருக்கு. இப்போ இந்த எக்கு எப்படி சாப்பிடணும்னா இந்த மாதிரி கிரேவி. சொல்லு, இப்போ சொல்லு எப்படி இது? ஆட்டுக்கறி பிரியாணி, சிக்கன் கிரேவி, வெங்காயம் அதான் டைப் வச்சுட்டு மட்டன் பிரியாணி அருமையா இருக்கு. வாசிக்கு ஏப்பா கோழிக்கறி சூப்பரா பண்ணிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சூப்பரா பண்ணிடுறோம். மாமா நீ சாப்பிடணுமா? நல்லா அந்த மிளகெல்லாம் போட்டு மிளகு தான். இது வெறும் இதெல்லாம் மசாலா, கரும் மசாலா கிடையாது. வெறும் மிளகு சீரகம். இந்த பொண்ணு வரலாம்ல, செமையா இருக்குது. சொல்லுவாங்க அந்த கைக்கு தங்கவாளி பிரியாணி தக்காளி அதிகமாக இருக்கு. தக்காளி அதிகமாக இருக்கு. புளிப்பா இருக்கா? முடியா 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 கரு. ஆ வெய். வா வா அப்படியே உட்காரு. முடியா வா பக்கத்துல உட்காரு. முடியா முடியா. கரைஞ்சி போச்சா? ஒண்ணுமே காணுங்க மட்டன் பீஸ். ஓ நல்லா வெந்துடுச்சுல்ல, அதனால உடஞ்சிடுச்சு. ஏன்டா அப்படி தள்ளியா போயிட்டு அப்படி வாடா. நீங்க வா முன்னாடி வா. என்ன எப்படி இல்ல அது கூட நல்லா இருந்துச்சு. சிக்கன் தொக்கு இன்னைக்கு செம. இரு இஷான் சொல்லுவா சாப்பிட்டு எப்படி இது சாப்பிட்டு. இரு வாங்க. நாங்க ஒன்னு சொல்ல போறோம். இந்த ரெண்டு பேர்கிட்டயே தான் சொல்றேன். சொல்லுங்க. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஊருக்கு போறோமா? நல்லதா கெட்டதா? நல்லதா இருக்கும். கெட்ட விஷயம் ஊருக்கு போறோமா? ஏதாவது கெஸ் பண்ணுங்க. ஏதாவது கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஊருக்கு போய் பாண்டிச்சேரி போய் தங்க போறோமா? திருப்பதி வீடியோ வந்து நம்ம நாளைக்கு போல. அப்படியே சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதிக்கு போறோம்னு சொல்லி மனசுல ஒரு ஆசை எல்லாம் கலப்பி உங்க டிவிலயும் சொல்ல வச்சு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. கேட்டா பிராங்க்ட்டாங்க. இப்படியா பண்றது?
பண்ணல. இந்த சிட்டில கிடையாது, இப்படிதான் அவுட்டர்ல. அவுட்டரோ கவுட்டரோ அதுக்கு எதுக்கு சும்மா கூட சொல்றீங்க? அது கரெக்டாக இருக்கணும்ல. எதுக்கு சொல்றீங்க? இப்போ அந்த பாட்டி இது என்ன நினைப்பாங்க? ஆனா ஆந்திரா பாட்டு தான் நாளைக்கு போறோம். போங்க ஆந்திரால என்ன ஆந்திரால பொண்ணு எங்க போறோம் இப்போ? ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போ. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே சொன்னால் சொல்லட்டும், இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். ஆந்திரானா என்ன? என்னை பார்க்குறீங்களா, அதோடு சரி. என்ன இருக்கு? இவங்க ரொம்ப ஏமாத்திட்டாங்க என்ன. நான் என்ன சொன்னேன், திருப்பதியில் இயற்கை காட்சியெல்லாம் ரசிப்பேன், அதெல்லாம் என்னை ரொம்ப எல்லாம் ஏமாத்திட்டாங்க. வேணாம், இப்படியா நாங்களா ப்ராங்குக்கு கச்சோம். இங்க பாருங்க அடுத்த மாசம் 4ஆம் தேதி பாண்டிச்சேரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் முடிச்சிட்டோம். மாமாவும் வந்தாங்க. இன்னைக்கு மாமா எப்போவோட ரொம்ப சூப்பராக செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நேற்றும் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கும் நல்லா, அதாவது நேற்று வெஜ்ஜும் நல்லா இருந்துச்சு, நான்வெஜ்ஜும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த சிக்கன் செஞ்சாங்க பாருங்க, அந்த ரெசிபி வந்து நான் நம்ம சேனலில் வந்து குக்கிங் சேனலில் வரும், பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நான் சொல்கிறேன். அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருந்தார் மாமா, சூப்பராக பண்ணியிருந்தார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நல்லா நாள் ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.